CDJ 3000 இந்த ஒரு DJ பிளேயரை ஃப்ரேம்வேர் அப்டேட் பண்ண போகிறோம். ஃப்ரேம்வேர் அப்டேட் என்னென்னா, நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுற மாதிரி எல்லா DJ பிளேயர்ஸுமே ஃப்ரேம்வேர் அப்டேட் பண்ணணும். ஃப்ரேம்வேர் அப்டேட் பண்ணுறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. மிக்சர்ஸ் ஆகட்டும், பிளேயர்ஸ் ஆகட்டும், இண்டிவிஜுவலாக அதாவது நீங்கள் வந்து பென்ட்ரைவ் வச்சு யூஸ் பண்ணுற பிளேயர்ஸ்க்கு எல்லாமே அப்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ எதுக்கு அப்டேட் பண்ண போகிறோன்னா, ப்ரீவியஸ் வெர்ஷனில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நியூ சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஈக்குவலாக இந்த பிளேயர் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும். இந்த சாஃப்ட்வேரில் புது ஃபீச்சர்ஸ் இருந்துச்சுன்னா இதுலேயும் ஆட் ஆகும். ஸோ இது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஹே கேஸ், வெல்கம் டு VMDJ அகாடமி, சென்னைஸ் பெஸ்ட் DJ அகாடமி. இப்போ வந்து நம்ம CDJ 3000 தேவையான ஃப்ரேம்வேரை டவுன்லோட் பண்ண போகிறோம். CDJ 3000 டைப் பண்ணுங்கள். CDJ ஃப்ரேம்வேர் டைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பைனியர் DJ வெப்சைட்டில் CDJ 3000 சாஃப்ட்வேர் அண்ட் ஃப்ரேம்வேர் அப்டேட். ஸோ கீழே பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃப்ரேம்வேர் அப்டேட். ஸோ 3.19 11 December 2024 இது டவுன்லோட் லிங்க். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடும். உங்களுக்கு அப்டேட் ஹிஸ்ட்ரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன இஷ்யூஸ் இருந்துச்சு, என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். ஸோ ஒரு நார்மல் பென்ட்ரைவ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பென்ட்ரைவில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃப்ரேம்வேரை இதில் காப்பி பண்ணிக்கோங்க. எம்டி பென்ட்ரைவ், அதாவது பிளாங்க் பென்ட்ரைவாக இருக்கட்டும், இந்த ஃப்ரேம்வேரை நீங்கள் இந்த பென்ட்ரைவில் காப்பி பண்ணிக்கோங்க. இது எப்படி நம்ம வந்து இதுக்குள்ளே அப்டேட் பண்ணுறதை சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நமக்கு லேப்டாப் தேவையில்லை. உங்கள் லேப்டாப்போட உங்களோட CDJs கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ இது இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன் லூப் இருக்குல்ல, இதையும் இந்த ரீலூப்பையும் வந்து ரெண்டுமே ஹோல்ட் பண்ணணும், ரெண்டுமே ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது விடக்கூடாது, பவர் ஆன் பண்ணணும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் பவர் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து இன்சர்ட் USBன்னு காட்டும் பாருங்கள். ஓகே, இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ வெயிட் பண்ணுங்கள், ரெக்கக்னைஸ் பண்ணி அப்டேட் பண்ணும். ஸோ இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.09, இப்போ வந்து 3.19 அப்டேட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்வேர் இஸ் கம்ப்ளீட்டட். க்ளோஸ் இட் அப். இப்போ இந்த பென்ட்ரைவ் எடுத்துடும். என்னோடய ரெக்கார்ட் பாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண லைப்ரரி இந்த பென்ட்ரைவ் இங்கே போடுறேன். இப்போ நம்ம ஆன் பண்ணுவோம். சோர்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரேம்வேர் அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் நம்ம ப்ளே பண்ணும்போது ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அப்டேட் பண்ணுறதா இருந்தால் உங்களுடைய ஓன் பிளேயர்ஸாக இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள், ஈஸியாக அப்டேட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வந்து இன்னொருத்தர் பிளேயரில் ப்ளே பண்ணுறீங்கன்னா அவங்கள கேட்டு ஃப்ரேம்வேர் அப்டேட் பண்ணுங்கள். அவங்க எக்யூப்மெண்ட், அவங்களோட கனெக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை ஓனரை கேட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரைட், see you next video. Bye from DJ Rahul.